Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இருக்கிறார் நமது செய்தியாளர் சரவணன் விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கடந்த வாரம் தூத்துக்குடி அருகே நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் குறித்து அவதூறாகவும் கொலை மிரட்டல் விடுக்கும் நோக்கில் பேசியதாக தமிழக வெற்றி கழகத்தினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கோவில்பட்டி அருகே இருக்கக்கூடிய அம்பாள் நகரில் இருக்கும் மார்க்கண்டேயனின் இல்லத்தில் அதிகாலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பின்பு அங்கிருந்து விசாரணைக்காக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு 11 மணி நேரம் விசாரணையானது அவரிடம் நடைபெற்றது. அது மட்டுமில்லாமல் மார்க்கண்டேயன் கைதை கண்டித்து தூத்துக்குடியில் பல்வேறு போராட்டங்களையும் திமுகவினர் நடத்தி வந்தார்கள். அதன் பிறகாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மார்க்கண்டேயனை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலையில் தற்பொழுது அடைக்கப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களும் கனிமொழி எம்பியும் நேற்றைய தினம் மார்க்கண்டேயனை சந்தித்து பேசியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய பல்வேறு திமுகவினரும் அந்த பகுதியில் ஒரு போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை காவலில் எடுத்து விசாரிக்க தூத்துக்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவில் தற்போது பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மார்க்கண்டேயனை போலீசார் தங்களது காவலில் எடுத்து விசாரணை நடத்துவதற்கு வேண்டி அனுமதி கேட்டு அந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறாங்க. இது குறித்து இந்த விசாரணையானது இன்னும் சற்று நேரத்தில் தூத்துக்குடி நடுவர் எண் 1 நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலை விசாரணை வர இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை மதியம் 2 மணி அளவில் முன்னாள் அமைச்சர் நேருவும் நேரில் சந்தித்து பேச இருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.